பரலோக பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறைவார்த்தைக்கே நன்றி அப்பா. இன்றைக்கு நாங்கள் பேசப்படுகிற இந்த வேதத்தின் தியானம் நீங்கள் அதிலிருந்து வெளிப்படுங்க, வார்த்தையை சொல்லுங்க, நாவிலிருந்து பேசுங்க, நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதியது. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறது நல்லது. இந்த காலையில் தேவன்தாமே தம்முடைய பரிபூர்ண நன்மை நலங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. இறைவார்த்தைக்கு போவோம். அதே கொலோசியர் 1:18 முதல் வார்த்தை, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றுக்கும் முதல்வராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சபையை விசேஷித்த வண்ணமாய் அவர் தன்னுடைய முழுமையான ஒரு பங்கை சபை மூலமாக தான் இந்த உலகத்துக்கே. அப்போது இது ஒரு தூதரகம். சபை என்பது ஒரு அமெரிக்க தூதரகம் நம்ம இந்தியா நாட்டில் செயல்படுவது போல. அப்போ அமெரிக்க தூதரகம் இந்தியாவில் இருந்தாலும் அமெரிக்காவுடைய காரியங்களை தான் நமக்கு செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதே போல தான் நம்ம பரலோகத்தூத தேவனுடைய பிள்ளைகள் நம்ம இந்த பூமியில் இருந்தாலும் நம்ம இங்கிருந்து பரலோகத்துக்குரிய காரியங்களை தான் நம்ம செயல்படுவதற்கு சபையானது இது பரலோக தேவனுடைய தூதரகம். அப்படிப்பட்ட தூதரகத்துக்கு சபைக்கு இயேசு தலையாக இருக்கிறார். ஏன்னா அவருடைய இரத்தத்தினால் சம்பாத்தியம் பண்ணப்பட்ட கூடி இருக்கிறது தான் சபை. முழு மனுக்குலத்துக்கும் கர்த்தராக இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார். அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவங்க தான் நம்ம பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி நீதிமான்கள் கூடுகிறது தான் திருச்சபை. இந்த சபையானது அவர் ஏன் இந்த சரீரமாய் சபைக்கு தலையாக இருக்கிறார்னா, நாமெல்லாம் அவயவங்களாக இருக்கிறோம். கிறிஸ்து தலைனா நாமெல்லாம் அவயவங்கள். கிறிஸ்து மணவாளனா சபை மணவாட்டி. இந்த உறவுக்குள்ள தான் இருக்குது. என்ன செய்தார்னா, அவர் கரைதிரையற்ற வாழ்க்கை வாழ்ந்து தமக்கு முன்னே அவர் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே நமக்கு ஒப்பு கொடுத்தாராம். நம்ம இந்த பூமியில் கரைதிரை அற்ற வாழ்க்கை வாழ்ந்து அவருக்கு முன்னாடி நம்ம நிற்பதற்கு இயேசு நமக்காகவே தம்மையே ஒப்பு கொடுத்தாராம். தம்மை போல அந்த பரிசுத்தத்தில் பங்குள்ளர் ஆகும்படிக்கு அவரை போல நாம் வாழ்வதற்கு நமக்காக அவரையே தந்தவர். அதனால தான் சபைக்கு தலையானவர். அந்த சரீரம் தலை, அந்த சபைக்கு தலை என்ன சொல்லுகிறதோ இந்த சரீரமாகிய சபை அவயவங்கள் செயல்பட வேண்டும். அந்த தலையானவர் சபைக்கு சரீரத்துக்கு தலையானவர் சபையை போஷிக்கிறாரு, சபையை காப்பாற்றுகிறார். இது அவர் சபையை போஷிக்கிறது காப்பாற்ற அவர் மேல் விழுந்த கடமை. ஏன்னா கரைதிரையற்ற வாழ்க்கை வாழ, நம்ம பழுதற்றவர்களாய் வாழ நமக்கு அவரையே தந்தவர். அதைத்தான் சொன்னார், மற்ற காரியங்களை அருளாதிருப்பது எப்படி? தம்முடைய குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்கு தந்தவர். மற்ற காரியங்கள் மற்றது உலகத்தில் அழிஞ்சு போகிறதுக்கு நம்ம கேட்க வேண்டியதில்லை. நம்ம நீதிமானாக மாற, நம்ம மீட்படைய, பாவத்தை சமண மரணத்திலிருந்து விடுதலை பெற தம்முடைய குமாரனையே நமக்காக தந்தவர். அழிஞ்சு போகிறது உலகத்தில் வாழ்கிற ஜீவனம் பண்ணுறதுக்கு தராமல் இருப்பார்? நிச்சயம் தருவார். அதனால் சபைக்கு தலையாய் இருக்கிறவரை நாம் சரீரமாக இருந்து செயல்படுவோமானால், எப்படி ஒரு மனைவிக்கு புருஷன் தலையாக இருக்கிறானோ, மனைவியானவளும் புருஷனுக்கு எந்த காரியத்தை கீழ்ப்படிவது போல சபையில் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவாகிய தலைமைத்துவத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். அவர் போஷித்து காப்பாற்றுகிறவர், நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர். அப்படிப்பட்ட உறவில் நாம் இருந்து செயல்படும் போது ஒரு நாள் மணவாள இயேசு வரும்போது மணவாட்டிய திருச்சபை எழுந்து போகும்போது மத்திய ஆகாயத்தில் சந்திப்போம். இப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் சபையின் சரீரத்துக்கு தலையாய் இருக்கிற கிறிஸ்து, இந்த சரீரமாய் சபை, அந்த தலைமை என்ன சொல்லுகிறாரோ, அந்த தலையானவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த ஆலோசனைப்படி செயல்பட்டு அவருக்கு பிரியமானதை செய்வோம், அவருக்கு பிரியமானதை நடப்பிப்போம். நமக்கு பிரியமானது செய்ய கற்றுக்கொடுன்னு கேட்போம். அவர் விருப்பத்தின்படி செய்து அவருடைய சித்தத்தை செய்வோமானார் பரலோகராட்சியத்தின் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோகராட்சியத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் கர்த்தாவை கர்த்தா என்று கூப்பிடுகிறவன் அல்ல. இப்போ தலையாய கிறிஸ்து தம சரீரமாகிய சபையை அவர் போஷித்து காப்பாற்றி கரைதிரையற்ற வாழ்க்கை வாழ்ந்து
தம்மோடு சேர்த்துக்கொள்ள சீக்கிரம் வருகிறார். நம் ஆயத்தமாவோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.